NGA பார்ட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆதி. வெளிநாட்டுக்கு போகணுமா, ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுமா ஜாபுக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உணவு தொழிலில் கலக்கணுமா, ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டில் கலக்கணுமா, யூடியூப்பில் ட்ராவல் விளாக் வச்சுருக்கிறவங்களும் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறவங்களும் குக்கிங் சேனல் வச்சுருக்கிறவங்களும் சேனல்ஸ் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகணுமா, நீங்கள் போக வேண்டிய டெம்பிள் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் அப்படிங்கிற சந்திர பகவானோட கோயிலுக்கு ஒரு வளர்பிறை திங்கக்கிழமை போயிட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி நெல் வாங்கிட்டு போய் அதை பரப்பி 11 விளக்கு போட்டு சந்திர பகவானை ஒரு வளர்பிறை திங்கக்கிழமையோ பௌர்ணமியிலையோ கும்பிட்டு வந்தீங்கன்னா ட்ராவல் விளாக் வச்சுருக்கிறவங்க, ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க, ஃபுட்டு சேனல் வச்சுருக்கிறவங்க, அண்ட் தென் ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த கோயில் மிகப்பெரிய சக்ஸஸை தரக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தாய்க்கும் அதாவது உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. உங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சொத்து பத்துகள் உங்களுக்கு சரிவர கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு வளர்பிறை திங்கக்கிழமையும் பௌர்ணமியும் தேர்ந்தெடுத்து இந்த சந்திர பகவான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாத்துலேயும் அடுத்த கட்டத்துக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கொடுப்பார். சந்திரன் அப்படின்னாலே வாட்டர், வெளிநாடு, ஃபுட்டு, மனசு, அம்மா, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். இந்த எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நாம் இதில் சக்ஸஸ் பண்ணணும். அதாவது ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க ஹோட்டலில் அடுத்த கட்டத்தில் சக்ஸஸ் பண்ணணும், வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு வேலை சம்மந்தமாக ட்ரை பண்ணுறவங்க நமக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் தாராளமாக இந்த கோயில்களுக்கு போகலாம். அது மட்டுமா, இன்றைக்கி அதிகபட்சமாக பிஸ்னஸ் நடக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ், வாட்டர் கேன் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணுமா, ட்ராவல்ஸ் வச்சுருப்பீங்க, அதாவது ஊர் சுற்றி காட்டுற ட்ராவல்ஸ், அந்த ட்ராவல்ஸ்லாம் நல்லபடியாக புக்கு ஆகணுமா, நீங்கள்லாம் இந்த திங்களூர் கோயிலை அழகாக தேர்ந்தெடுத்துக்குங்க. முக்கியமாக வளர்பிறை திங்கக்கிழமையும் பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஒரு கைப்பிடி நெல்மணி நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அது எந்த வகையான நெல்லாக இருந்தாலும் சரி அதை வாங்கிக்கிட்டு போங்க. அந்த நெல்லை பரப்பி அந்த கோயிலில் விளக்கு போடுற இடத்துல ஒரு 11 விளக்கு போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சந்திர பகவானுடைய சன்னதியில் உட்காந்து சந்திர பகவானை கை கூப்பி வணங்கிட்டு வந்தீங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தமான பாஸ்போர்ட்ஸ் விஷயமோ, ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயமோ, நீங்கள் ஒரு யூடியூப்பில் ட்ராவல் விளாக் வச்சுருக்கிறீங்களோ, இல்லை குக்கிங் சேனல் வச்சுருக்கிறீங்களோ, ஃபுட் ரிவ்யூ பண்ணுற சேனல் வச்சுருக்கிறீங்களோ, இந்த சேனல்லாம் அடுத்த கட்டத்துக்கு க்ரோ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கோயிலில் உள்ள சந்திரனோட எனர்ஜி உங்களுக்கு அழகாக வாங்கி தரும். உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, உங்கள் அம்மாக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய பணமோ, உங்கள் அம்மாக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய சொத்து பத்துகளோ எதுவும் சரிவர கிடைக்கலையா, நீங்கள் திருமணமானவங்களா, உங்கள் மாமியாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, நீங்கள் இந்த கோயிலை சூஸ் பண்ணி போய் சந்திரனை வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸை சந்திர பகவான் கொடுப்பார். அதே மாதிரி உடம்பில் வரக்கூடிய வயிற்று உபாதைகள், நீர் சம்பந்தப்பட்ட நோய், ஜலதோஷ நோய், இடது கண்ணில் வரக்கூடிய நோய் சம்மந்தப்பட்டது, அடுத்து பார்த்திங்கன்னா மனம் அழுத்தமும் மனம் சார்ந்த ப்ராப்ளங்களுக்கு ஒரு தீர்வான கோயில். ஏன்னா நம்ம மனசை ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் தான் இருக்குது. ஸோ உங்கள் மனசு எதையுமே எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மனப்பான்மை உங்களுக்கு வேணும்னா சந்திரனோட எனர்ஜி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனசு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக மாறும். மனம் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுடைய ஆத்ம பலம் ஸ்ட்ராங்காகும். ஆத்ம பலம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே ஒரு வில் பவரோடு நீங்கள் சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாற்றப்படுவீங்க. ஸோ இந்த மனம் பயங்கர சக்தி கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு போய் சுற்றுறாங்க. அந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமி சுற்றுற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய
சந்திர பகவான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு அந்த சந்திர பகவானை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கோடி மடங்கு உங்கள் மனோபலம் அதிகரிக்கிறதும் உங்கள் உடல் பலம் அதிகரிக்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உடலையும் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அது சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் மிக மிக கண்ட்ரோலில் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் திங்களூர் அப்படிங்கிற சந்திர பகவான் கோயிலுக்கு நீங்கள் பயணம் செஞ்சு சந்திரனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா சந்திரனோட எனர்ஜி உங்களுடைய உடம்பு ஈஸியாக ஆக்குவை பண்ணி சந்திரனோட வேலையாகிய வாட்டர் பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபுட்டு பிஸ்னஸ் ஆகட்டும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாகட்டும், தாய்க்கும் மகளுக்கும் மகனுக்கும் உண்டான உறவாகட்டும், மாமியாருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவாகட்டும், இது அத்தனையுமே ஒரு அழகாக மாறக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு பெண்ணோட உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்பு கருப்பை. அந்த கருப்பை வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஆகணும், அந்த கருப்பை வந்து லேசாக இருக்குது, அந்த கருப்பையில் வந்து தண்ணி பூந்துருச்சு, அந்த கருப்பையில் வந்து கட்டிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நோய்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கோயில் இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய கோயில் திங்களூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அந்த கோயில் தான். இப்போ நிறைய பேருக்கு அல்சர் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வயிற்றில் அல்சர் சம்மந்தப்பட்ட நோய் வரத்துக்கு முக்கிய காரணமே உங்களுடைய உடம்பில் சந்திரனோட எனர்ஜி குறைஞ்சிட்டாதான் அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட நோய் வரும். நீங்கள் ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கோ வளர்பிறை திங்கட்கிழமை சந்திர ஓரையை செலக்ட் பண்ணி இந்த திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்க்கான மருந்தை கொடுக்கறதுக்காக ஒரு சந்திரனோட ஆகர்ஷண சக்தி அதிகமாக பொருந்திய ஒரு டாக்டர் உங்கள் கண்ணில் படுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அல்சர் சம்மந்தப்பட்ட நோயாகட்டும், வயிற்று உபாதை சம்மந்தப்பட்ட நோயாகட்டும், நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோயாகட்டும், மனம் சார்ந்த ப்ராப்ளங்களாகட்டும், இது எல்லாமே இந்த நோய்கள் எல்லாமே இடது கண் சார்ந்த ப்ராப்ளங்களாகட்டும், இது எல்லாமே சரியாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் அப்படிங்கிற சந்திர பகவான் கோயிலை அழகாக தேர்ந்தெடுத்துக்குங்க. நான் சொன்ன டேட்டாஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி.